இதுவாடா வேர்ல்டு ஃபேமஸ் இருட்டு கடை? இதோட வரலாறு என்னன்னா, ராஜஸ்தான்ல இருந்து சில சமையல்காரங்க திருநெல்வேலி ஜமீனுக்கு சமைக்க வந்திருக்காங்க. அப்படி அவங்க நிறைய உணவுகளோட இந்த அல்வாவையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அல்வா இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சு போக வீடு வீடா அல்வா செஞ்சு வித்திருக்காங்க. சரி, இதுக்கு மேல நம்ம வீடு வீடா விற்க வேண்டாம், நம்ம ஒரு கடையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கடையை போடுறாங்க. அந்த கடை தான் இருட்டு கடை. 1940ல ஒரே ஒரு விளக்கை ஏத்தி வச்சு ஒரு கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. காலையில முழுக்க அல்வா போடுறது, சாயங்காலம் அதை விற்கிறது. சாயங்காலம் டைம்ல விற்கிறதுனால கடைக்குள்ள எப்படி இருட்டாதான் இருக்கும். அதனாலதான் இந்த கடைக்கு இருட்டு கடை அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தா, இப்ப இருக்கிற பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ் எதையுமே அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. பழைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கையில மட்டும் தான் இன்னும் செய்யறாங்க. நிறைய அல்வா எல்லாம் செய்யறது இல்ல, அளவான அல்வா தான். அல்வால எந்த ஒரு பிளேவருமே ஆட் பண்றது இல்ல. நார்மலா கிடைக்கக்கூடிய பொருளான சக்கரை, கோதுமை மாவு, நெய், அதுக்கப்புறம் தாமிரபரணி, தண்ணி. இதுல இவங்க டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆன இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விளக்கு எடுத்துட்டு ஒரு 40 வாட்ஸ் பல்ப் வாங்கி மாட்டிருக்காங்க. அப்புறம் எதையும் பெருசா பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல, தெளிவா பண்ணா போதும்.